இன்றைய தினம் ஓதப்பட்ட திருமறை குர்ஆனிலிருந்து المؤمنين يغضوا من أبصارهم ويحفظوا فروجهم ذلك أزكى لهم إن الله خبير بما يصنعون அப்படிங்கிற ஒரு ஆயத்து. இதில் அல்லாஹ் தஆலா பர்தாவை குறித்து அல்லாஹ் சொல்றார். நபியே, நீங்கள் மூமினானவர்களுக்கு சொல்கின்ற யகுது மின் அப்சாரி, அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்வது. பார்வையை தாழ்த்திக் கொள்வது அப்படின்னு சொன்னால் மார்க்கம் அனுமதிக்காத இடங்களை பார்க்கக்கூடாது, மார்க்கம் அனுமதிக்காத பொருட்களை பார்க்கக்கூடாது. ஆண்கள் அந்நிய பெண்களை பார்ப்பதும் பெண்கள் அந்நிய ஆண்களை பார்ப்பதை விட்டும் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், பாதுகாத்துக் கொள்ளட்டும். இது ஆண் பெண்ணை பார்க்கிறது அப்படிங்கிற மாத்திரம் வந்தாம நிறைய அந்த செட்டுக்களையெல்லாம் பார்க்குறவங்கள அதுக்களை பார்க்கக்கூடாது. அயாத்தா இருக்கக்கூடிய ஆளத்தான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படிங்கிறதுல நிறைய செட்டுக்குள்ள பார்க்கக்கூடாத படங்களை, பெண்கள் ஆண்களை பார்க்கக்கூடாது. நிறைய மனுஷாதான் நடைமுறையை பொறுத்தளவும் ஒரு ஆண் ரோட்டில் போனால் பெண்கள் இருந்தால் கொஞ்சம் அவங்க விவாதத்தை பயபக்தியாக பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படி ஒரு மாதிரியாக கலந்துருந்தாங்க. பெண்களும் நடந்ததில்லை, வெளியே தூரம் போகும்போது பொருட்கா போட்டு நோஸ் பீஸ் போட்டுலாம் போகிறாங்க, நடந்ததில்லை. இதெல்லாம் நடக்குது. ஆனால் இந்த கையில் வச்சிருக்கக்கூடிய செல்வத்து வரும்போது அதுக்குள்ள ஆண்கள் போடுற பதிவுக்கு பெண்கள் கமாண்டு போடுறதும் அதுக்குள்ள போய் விவரங்கள் பேசுறதும் தவறு. அதே மாதிரி பெண்கள் போடக்கூடிய பதிவுகளுக்கு ஆண்கள் கமாண்டு போடுறதும் அதுக்குள்ள விவரங்கள் பேசுறதும் அல்லது அந்த செல்வத்திலேயே தனியாக பேசுறதும் இதெல்லாம் ஹராமான செயல். இங்கே அல்லாஹ் எடுத்த உடனே சொல்லக்கூடிய செய்தி என்ன? குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரி, பார்வை அவர்கள் தாழ்த்தட்டும். ஏன்னா பார்வைங்கிறது இருக்குது. சுலைம் அவங்களையும் மைமூனா ரலியல்லாஹு தஆலா அவங்களையும் சொன்னாங்க, இந்த மாதிரி அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் வர்றாரு, அதனால் நீங்கள் 2 பேரும் பர்தாக்கு அடிப்படையில் வீட்டுக்குள்ள போயிருக்கிற மரத்துக்கு நின்று சொன்னாங்க. அப்போ இவங்க 2 பேரும் கேட்டாங்க, யாரும் சொல்லுங்களா, வரக்கூடிய அவர் அந்நிய ஆணா இருந்தாலும் ஆனால் அவருக்கு பார்வை இல்லை, ஒரு பார்க்க முடியாது, கண் பார்வை இல்லை. அப்படி இருக்கும்போது அவருக்காக நாங்கள் ஏன் போய் பர்தாக்கு அடிப்படையில் மறைஞ்சிக்கிறோம், ஏன் ஒழிஞ்சுக்கிறோம்? அவர்தான் பார்க்க முடியாது, நாங்கள் இருந்தால் யார் இருக்குங்கிறது அவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி திரும்பி கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்ப மன்னியா வாங்கி மன்னிக்குமா, அவர் உங்களை பார்க்க மாட்டாரு, சரி, நீங்க 2 பேர் அவரை பார்ப்பீங்கல்ல, அதுவும் தவறு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி அந்த 2 பேர்த்தை வரலாறு அடிப்படையில் வீட்டுக்கு உள்ள போக சொல்லி சொன்னாங்க. ஏன் என்ன பார்வை இல்லாமல் கூட ஒரு அந்நிய ஆணை அந்நிய பெண் பார்ப்பதும் அந்நிய பெண்ணை அந்நிய ஆண் பார்ப்பதும் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது ஹராமான விஷயம். எந்த அளவுக்கு சொல்லி சொன்னாங்கன்னா, பார்வையுடைய விஷயங்களில் ஒரு ஆணும் 2 பேருமே ஆணினர், ஆனால் ஆணுக்குரிய அந்த மறைவிடத்தை இன்னொரு ஆண் தேவையில்லாமல் பார்க்கக்கூடாது. ஒரு ஆண் மறைக்க வேண்டிய பகுதி கொண்டாட பகுதி இருக்கிறது, தொற்றுள்ளது உணங்க வரைக்கும் அதை தேவையில்லாமல் இன்னொரு ஆண் பார்க்கக்கூடாது, ஹராம். தேவையில்லாமன்னா வைத்தியத்துக்கு பார்க்கலாம், அல்லது வேறு விஷயத்துக்கு பார்க்கலாம். தேவையில்லாமல் இது போன்ற எந்த நிர்பந்தங்களாக பார்க்கிறது ஹராம். அதே மாதிரி ஒரு பெண்ணுடைய மறைக்க வேண்டிய பகுதியை இன்னொரு பெண் பார்ப்பது ஹராம்.
பெண்ணு தானே பார்க்கலாமே அப்படின்ற எந்த நிர்பந்தம் இல்லாமல் தேவையில்லாமல் பார்ப்பதையும் மார்க்கம் தடை செய்துள்ளது. பெண்களுக்கு மறைக்க வேண்டிய பகுதியெல்லாம் நமக்கு எல்லாம் தெரியும். உள்ளா மறைக்கணும், முகமும் இந்த உள்ளங்கையும் தெரியலாம். இந்த மறைக்க வேண்டிய பகுதியை இன்னொரு பெண் பார்ப்பதையும் மார்க்கம் தடை செய்யப்பட்டிருக்கு. அதனால அல்லாஹ் முதல்ல எடுத்த கொள்ளி மூமினீன யகுதுமின் அப்சாரியின் முதல்ல பார்வையை சொல்லிட்டு அதுக்கடுத்து தான் ரெண்டாவது அல்லாஹ் சொன்னான் வயஃபது மின் ஃபுரூஜிஹிம், அவங்களுடைய மறைவிடங்களையும் பாதுகாத்துக் கொள்ளட்டும் சொல்லி அல்லாஹ் மறைக்க வேண்டிய மர்ம உறுப்பை சொல்லும் போது ரெண்டாவதா சொல்றாங்க. எப்போ அந்த இடத்துக்கு போகணும்னா முதல்ல பார்வையிலிருந்து தான் அந்த இடத்துக்கு போகணும். அதனால முதல்ல பார்வையை சொல்லி அப்புறம் மர்ம உறுப்பை சொல்றாங்க. எனவே சரியான பெருமக்களே, இந்த பார்வை சரி, பார்க்கக்கூடாத எந்த பொருளையும் அந்நிய ஆண் அந்நிய பெண்ணையும் அந்நிய பெண் அந்நிய ஆணையும் பார்க்கக்கூடாது. குறிப்பாக இன்னைக்கு நம்முடைய சமுதாயம் இந்த செல்போன்களில் நிறைய பார்க்கிறாங்க. நேரம் பார்ப்பதை விட செல்போன்களில் நிறைய ஹராமான படங்களையும் ஹராமான செய்திகளையும், ஒரு ஆண் பெண் பேசுறதும் பெண்ணுக்கு ஆண் பேசுறது நிறைய நடக்குது. இதனால பல்வேறு தீமைகளை விளைவிப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒட்டுமொத்த மூமின்களையும் இந்த தவறான செயலில் இருந்து பாதுகாப்பானாக.